சுவாமி வந்து சரியாக விகாரைக்கு முன்பதாக வந்து வந்துட்டு கோயில் ஐயரும் இந்த பன்சலையோட பிக்கும் வந்து இங்கே நிற்கலாம். சைவ கடவுளை கொண்டு வந்து ஒரு பன்சலையில் வந்து இப்படி பிக்கு சிங்கள மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு இருக்காங்க. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. கண்டினியூவாக நம்ம சேனலில் நைனை நாகபூசணி அம்மன் ஆலய திருவிழாவில் வந்து நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து இறுதியாக வந்து நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தீர்த்த திருவிழா. எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் வந்து அங்கே இறுதி உற்சவமாக வந்து தீர்த்த திருவிழா நடக்கும். அண்ட் நாளைக்கு வந்து இங்கே படகு திருவிழாவாக ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது. அதுக்கு முன்பதாக இன்றைக்கி வந்து தீர்த்த திருவிழா. இங்கே தீர்த்த திருவிழா அப்படின்றது வந்து சாதாரணமாக கிடையாது. நம்ம பக்கங்களில் வந்துட்டு ஒரு கோயிலேருந்து நம்ம எப்படி ஊர்வலம்லாம் வெளியில் போய்கிட்டு இருப்போமோ அதே மாதிரி தாங்க இந்த நைனாதீவில் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய பல ஆலயங்களை வந்து சுற்றி வளைச்சி அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக வந்து தீர்த்தமே ஆட போவாங்களாம். ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய கலாச்சாரம் அந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குற முகமாக வந்து லைக் ஒன்று போட்டுட்டு அன்லைக் பண்ணாதீங்க, இப்படி போடுங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் பன்சலைக்கு வரக்கூடிய வழியால் தான் வந்துருந்தோம். அதாவது கோயிலுக்கு போகிற வழியால் தான் வளமையாக போகிறோம். பட் இன்றைக்கி வந்து வள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கு அதில் இருந்தவங்க வந்துட்டு விகாரைக்கு போகக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு அங்கே வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து அவங்கள இறக்கிட்டு அப்படி அங்கேருந்து மறுபடியும் வந்து கோயிலுக்கு போகக்கூடிய அந்த துறையில் போய் நிறுத்துவாங்க. ஸோ நாங்கள் இதில் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து வலிக்கிட்டு போக போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஆக்கெல்லாம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி சொன்னால் நைட்டு வந்து பெருசாக சாப்பிடல, காலையிலேயே வந்து சாப்பிடலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அறுதலாக போய்ட்டு வர்றது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேட்டாகனு சொல்லி பயந்துனாங்க. ஆனால் சரியாக வந்து 7:30 போல் தான் வந்து ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஊர்வலம் இல்லை, தீர்த்தம் ஆடுறதுக்காக வேண்டி சுவாமி வந்து வழிகூடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஸோ வந்து நாங்கள் வந்து பன்சலை வழியில் வந்து இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே நடந்து போக போகிறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் புதுசாக வந்து ஒரு புத்தர் சிலை செய்திருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இதுதான் இது என்னென்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த விகாரை என்ன நாகதீப விகாரை. ஓகே, நாகதீப விகாரைங்கிறது வந்து இதுதான் தெரியும். இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது வந்து. ஓகே, ஸோ இந்த நாகதீப விகாரையில் தான் வந்து இப்போது இந்த புதுசாக இந்த புத்தர் சிலை வந்து வச்சுருக்காங்க. ரைட், நம்ம இப்போ இங்கேருந்து அப்படியே வழிகூட்டு கோயில் பக்கமாக வந்து போகணும். கோயில் பக்கம் வந்து அந்த பக்கம் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க, புத்தி அப்படின்னு பாருங்க. அப்படியே அந்த பக்கம் கோயில், அந்த கோயிலுக்கு முன்புறமாகவே வந்து பௌத்த மதத்தை வந்து பிரதிபலிக்கும் முகமாக வந்து இந்த ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க. அண்டு இங்கே கூட இந்த கடைகள் இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்வீட்ஸ் கடை இதெல்லாம் வந்து சிங்களாக்கள் தான் வந்து நடத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா டிராக்டர் ஓடிக்கொண்டு போகிறாப்புல தண்ணி தெளிச்சிட்டு போகிறாங்க. பின்னாடியே வந்து அக்கா சிரிப்போடு அந்த சின்ன புன்னகையோடு வந்து அந்த டிராக்டரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. இது புதுசாக இருக்குது. நான் இன்றைக்கி தான் வந்து ஒரு பொம்பளை வந்து டிராக்டர் ஓடிக்கிட்டு போகிறத வந்து பார்க்குறேன். நல்லா இருக்குது. முன்னுக்கு அவங்க ஊற்றிட்டு போகிறாங்க, அதே மாதிரி பின்னுக்கு அடுத்து இன்னொரு டிராக்டரில் இதில் வந்து ஊற்றிட்டு போகிறாங்க. இன்னைக்கு காலையில் ஏலி அப்படிங்கிறது இங்கே பாருங்க விளையாட்டு என்ன சரி. ரைட், அப்படியே இங்கே நிறைய கடைகள்லாம் வந்து இப்போ மூடி இருக்காங்க. இப்போ தானே காலையிலேயே 7 மணி. ஸோ மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தண்ணி தெளிச்சு விட்ருக்காங்க. காரணம் இதால் தான் வந்து இப்போ தீர்த்தமாட போகிறதை சுவாமி வந்து கொண்டு வருவாங்க. அதனால் கொஞ்சம் நிலத்தை வந்து சூடு தணிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தண்ணி அடித்து விட்றாங்க. இப்படி போயிட்டு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாச்சும் எடுக்க போகிறோம். இங்கே ஹோட்டலில் சைவ சாப்பாடு தான். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து கோயிலுக்குள்ளார போய் வந்து நாங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து காண்பிப்போம். என்ன சொன்னால் அவ்வளோ பசி. நேற்று கூட வந்து பெருசாக ஒன்றும் சாப்பிட இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சு வழிக்கூட்டு வந்ததுனால சாப்பாடு எதுவுமே இல்லை. ஸோ முதல்ல நல்ல ஒரு ஹோட்டலாக போயிட்டு பார்த்து இருந்து சாப்பிட்டுட்டு தான் இங்கே பாருங்க தீர்த்தக்கரைக்கு பஸ் போகுது. தீர்த்தக்கரைக்கெலாம் பஸ் போட்டுருக்காங்க. அதாவது இங்கேருந்து நடந்து போக இயலாதவங்க வந்துட்டு இங்கேருந்து தீர்த்தக்கரைக்கு இந்த பஸ்ஸில் போய் அங்கே இறங்கிடுவாங்க. ஸோ அதனால இந்த சேவையெல்லாம் புதுசாக இருக்குது. அதுவும் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு அரசு பேருந்துங்க. ஸோ இந்த தீவுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே பேருந்துலாம் ஓடும் தானே. ஸோ அந்த அரசு பேருந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக கோயிலேருந்து தீர்த்தக்கரைக்கு வரைக்கும் இதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இனி எவ்ரி இயர்ஸ் வந்து அந்த நடக்க முடியாதவங்கலாம் வந்து கோயிலேருந்து தீர்த்தக்கரைக்கு இங்கே பஸ்ஸில் போய்க்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து சப்போஸ் நீங்கள் நடந்து போனீங்கன்னு சொன்னால் தீர்த்தக்கரைக்கு அங்கேருந்து வந்து அந்த பஸ்ஸிலேருந்து இங்கே கோயிலுக்கு வந்து இறங்கலாம்.
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாரும் சாமி கூட வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே தீர்த்தக்கரைக்கு எல்லாருமே நடந்துக்கிட்டு போவாங்க. அந்த முன்னாடியும் போகிறாங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்படி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க காண்பு. சுரேஷ் இவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. ஆமாம், இவ்வளோ பேர் வந்து கொண்டு இருக்காங்க. ஸோ நாமளும் இப்போ நடக்க ஆரம்பித்தா தான் போய் சேர்ந்துடலாம், நடக்கலாம். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து தாகசாந்தி நிலையம், இது ஒரு மடம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். யார் அன்னை தாகசாந்தி மணி மண்டபம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய மண்டபங்கள் இங்கே இருக்குது. அது வந்து யாத்திரிகள் மடம், அதே மாதிரி இப்படி அன்னதான மடம் அண்ட் அதே மாதிரி தாகசாந்தி மடம் அப்படின்னு சொல்லி நிறைய மண்டபங்களும் மடங்களும் வந்து இப்படி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த சாமிக்காக வச்சுருந்தாங்க தானே, அந்த எப்படி சொல்கிறாங்க, அந்த நிறைகுடம்லாம் வச்சு பிரசாதம்லாம் வச்சுருப்பாங்க. அதுதான் இப்போ வந்து எல்லா பேருக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு இருக்காங்க. இந்தா இங்கே ஒரு இடத்துல வந்து பாருங்கள் தாகசாந்தி. ஸோ இங்கே வந்து ஏதோ குடிக்கிறதுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பக்கத்தில் அங்கேயும் வந்து நிறைய கூட வச்சவங்க பிரசாதம் பகிர்ந்துட்டுருக்காங்க. அப்படியே சுவாமி வந்து இந்த வீதியால் அப்படியே போய்கொண்டே இருக்கும். பின்னாலே எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் அந்த முன்னாடியே வந்து அந்த வசை காண்பிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து அதாவது சப்போஸ் வந்து நம்மளால் நடக்க முடியலை அப்படின்னாக்கா வந்து இங்கேருந்து அதாவது கோயிலேருந்து தீர்த்தக்கரை வரைக்கும் வந்து பேருந்து சேவை வந்துருக்கு. ஸோ வந்து அந்த பஸ்ஸில் வந்து நம்ம பிரயாணம் பண்ணிக்கலாம். மற்றபடி நடக்க முடிஞ்சவங்க எல்லாருமே வந்து சுவாமியோட வந்து போவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து நாங்கள் மூவ் ஆக போகிறோம். இப்போ என்ன சொன்னால் இவ்வளோ நேரம் உள்ளால் வந்து வரையலாம் இருந்துச்சு. பட் இனிமேல் கொஞ்சம் மூவ் ஆனால் தான் முன்னுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து பார்க்க முடியும். அப்படியே போகலாம். நல்ல டைம் எடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இது மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு இப்படி பூஜைகள் சின்ன சின்ன பூஜைகள் வந்து பண்ணிட்டு போவாங்க. அதனால் வந்து நல்லா டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விகாரைக்கு பக்கத்தில் வந்து வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே விகாரை இருக்குது. ஸோ இது விகாரை ஏரியா. இங்கே ஏதாச்சும் ஸ்பெஷலாக பூஜைகள் பண்ணுவாங்களோ சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் அங்கே வந்து இப்போ பிக்குவெல்லாம் நிற்பாங்க தானே. ஸோ அவங்க ஸ்பெஷலாக பூஜை மாதிரி ஒன்று ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வச்சு பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, இப்போ இதில் வந்து நிற்கிறாங்க கோயில் ஐயரும் அதே மாதிரி இந்த பன்சலையோட கோயில் ஐயரும் இந்த பன்சலையோட பிக்குவும் வந்து இங்கே நிற்கிறாங்க பாருங்க. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி வந்து சரியாக விகாரைக்கு முன்பதாக வந்துட்டு ஸோ இங்கே வந்து இப்போ பிக்யூ அண்ட் சிங்களாக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து சிங்கள மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து இப்போ இந்த இடத்துல பூஜை செய்கிறாங்க பாருங்கள். உண்மையில் இது வந்து ஒரு புதுமையாக இருக்கும். அது ஒரு சைவ கடவுளை கொண்டு வந்து ஒரு பன்சலையில் வந்து இப்படி பூஜை பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து இது ஒரு ஸ்பெஷல். இது வந்து காலாகாலமாக வழியாக வந்து பின்பற்றி கொண்டு வராங்க. ஸோ இந்த நைனி நாகபூசணி அம்மன் வந்து வீதியில் வருவாங்க தானே, அதாவது தீர்த்தமாடும் போகும்போது அம்மன் வந்து இந்த நாகதீப விகாரைக்கு முன்பதாக வச்சு பாருங்க எப்படி ஒரு காட்சி.
ஆமாம் தான் நினைக்கிறேன். வீடு தானா? ஓகே, இது வீடு தான். இது ஒரு வீடு. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு மேலே கட் அவுட்டு பார்த்தியா, மேலே அம்மனை தான் வச்சுருக்காங்க. அம்மனை தான் வந்து அந்த வீட்டுக்கு மேலே அந்த கட் அவுட் வந்து கேட் கட் அவுட்டுக்கு. ஜீவத்தின் மூழ்கைக்கு அன்று அம்பங்கில் அம்மா அம்மா வேலனையூர் நீ இருந்தாய் அம்மா 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 வேலனையூர் நீ இருந்தாய் அம்மா அம்மா
பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து பள்ளிக்கூடம், அதாவது யாழ் நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி வித்யாலயம் தான் இந்த ஸ்கூலோட பேர். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் யாராச்சும் சேர்ந்து வச்சுருப்பாங்க, இல்லை சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஃபெமிலியால் யாராச்சும் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மற்ற வீடியோ கவர் எல்லாமே வந்து பிரசாந்த் முழுக்க பண்ணிட்டு வராப்புல. ஸோ நாங்கள் வந்து முந்தி போயிட்டுருக்குறோம். ஆள் வந்து இங்கே வர இருப்பாருங்க அப்படின்ட்டு. இது பள்ளிக்கூடம். அண்ட் எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நேராக போனோன்னு சொன்னால் நாங்கள் ஐயப்பன் கோயில் இருக்குது, இந்த கரையோரமாகவே போகணும். பட் வந்து இவங்க கரையோரமாக மட்டும் போகல, அப்படியே இங்கேருந்து டேர்ன் பண்ணி ஊருக்கு உள்புறமாக போயிட்டு திரும்ப அப்படியே வந்து மெயினுக்கு வந்து ஏறுவாங்களாம். அப்படிங்கிற மாதிரி சில ரூட் வச்சுருக்காங்களாம். அந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்களாம். எங்களுக்கு தெரியலை. ஸோ பார்க்கலாம் அப்படி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் வந்து மின் உற்பத்தி செய்கிறாங்க. அதாவது இந்த ஒட்டுமொத்த நயினாதீவுக்குமே வந்து இந்த ஒரு இடத்துல வந்து தான் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு சொன்னால் அது பாருங்கள். ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே மிகப்பெரியது ஒரு ஜெனி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜெனியில் இருந்து போகிற மின்சாரம் இந்த ஒட்டுமொத்த தீவுக்கே போதுமான்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு தெரியலை. பட் வந்து இங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுது. அண்டு இங்கே அரசு பேருந்து வளமே வந்து பயணம் செய்கிறது தான். ஸோ இதிலே தீர்த்தக்கரைக்கு இன்றைக்கி மோஸ்ட்லி பீப்புள் வந்து போய்கிட்டு இருப்பாங்க பாரு. ஸோ எல்லா பக்கங்களுமே, அதாவது சாமி உள்ளே போயிருக்கு அந்த வழியால், அப்படிப்பட்டு இந்த வழியால் தான் வந்து சேரணும். வந்துட்டு மறுபடியும் இந்த பக்கத்தில் போகணும். ஸோ அந்த சாமி போய் வரக்கூடிய ஒவ்வொரு வழியாகவும் வந்து நல்லாவே வந்து தண்ணி வீசிட்டு வராங்க. அதாவது நிலத்தோட சூடு வந்து அப்படியே அடங்குற அளவுக்கு வந்து நல்லாவே தண்ணி வீசிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ ஆட்கள் வாரதெல்லாம் வந்து இது சாமி வார வழி கிடையாது. அது வந்து சாமி அந்த பக்கமாக போயிடுச்சு. அவங்க இப்போ நிறைய பேர் அதுக்கு பின்னாலே போகலாமல் சில பேர் வந்து பாதியிலே குறுக்கால அப்படி வந்துடுறாங்க. அப்போ சாமி அங்கேருந்து மறுபடியும் உள்பக்கத்துலேருந்து அப்படியே வழியில் மறுபடியும் இந்த மெயினுக்கு வரும். இங்கே வந்து அப்படியே அங்கே அந்த பக்கத்தில் போகும். ஸோ இங்கே ஒரு கட்டடம் இருக்குது, அது என்னென்னு சொல்லி தெரியல. நம்ம நினைக்கிற சந்தை மாதிரி இருக்குது, சந்தையாக சொல்லி தெரியல. ஓகே, நம்ம அப்படியே பயணம் செய்யலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு டீம் இவங்க. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? கீரிமலையிலேருந்து வந்துருக்கீங்களா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் லேட்டாக வந்தோம். அப்புறமேட்டு வந்து நாங்கள் சப்பரவண்ணைக்கு வந்து டெய்லி போயிட்டு வர நீங்களே வந்து இங்கே நிற்கிறோம். இதான் நிற்கிறீங்களா? பாரம்பரியம் ஒரு வருஷம் வருது டீமா. இப்போ 4 பேர் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் அப்போ இன்னைக்கு தீர்த்தம் மாட்டிட்டு கிளம்பிடுவீங்களா இல்லை நாளைக்கு? பின்னேரம் போல கிளம்பிடுவோம். அப்போ நாளைக்கு ஒரு திருவிழா இருக்கு போல இருக்கு. கப்பல் திருவிழா. அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்? இரவில் கப்பலில் கடலாம் புனிதமாக இருக்குங்கண்ணா. லைட்டு வேலை லைட்ல தானே சட்டப்படி. வருஷம் நேர்த்திகள் ஏதாச்சும் வச்சுட்டு வருவீங்களா ஃபெமிலியால? இல்ல நேத்தி தான் காவடி எடுத்து திரும்ப பார்க்கலாம். முண்டு குத்துருப்பாங்க. எத்தனை முண்டு குத்துறீங்க? 4 முள்ளு கொடுத்து. அப்போ வலிக்கல நிறைய வாட்டி எடுத்துருக்கீங்க போல இருக்கு. அந்த பள்ளமெல்லாம் தானா குத்தாத விடவே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி இது வரைக்கும் எடுத்திருப்பீங்க? சின்ன எடுக்கிறீங்களா? பெயின் வலி இருக்காதா உங்களுக்கு? இல்லை. நேத்தி என்ன அப்படி ஒன்று. ஓகே, அப்போ உங்களோட ஒவ்வொரு நேர்த்திகளும் வந்து நிறைவேறிட்டா? சூப்பர். ஸோ இப்போ குறுக்கு வழியால் இப்போ நடந்து வரீங்க, பின்னால் போவாங்க. ஓகே, அப்போ இப்படி போயிட்டு தீர்த்தம் மாட்டிட்டு இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவீங்க? 4 மணிக்கு கிளம்பிடுவீங்க. ஓகே சூப்பர், தேங்க்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் உள் வீதியிலேருந்து வெளியில் சாமி வந்து அப்படியே நடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. சரியாக வந்து நயினாதீவு ஹாஸ்பிட்டல் இது வந்து ஸோ பிரதேச வைத்தியசாலை. அப்போ இந்த இடத்த தாண்டி வந்து இனிமேல் அப்படியே கண்டினியூவாக போய் கொண்டிருப்பாங்க. நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா வந்து என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜாக கலெக்ட் பண்ணி அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ கண்டினியூவாக வந்து வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.